ஒரு கேள்வி வந்திருக்குது பரீட்சையில, ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு தொழுகை கடமையாக்கப்பட்டது? பல பேர் ஹிஜ்ரி கணக்கு எழுதிக்கிறாங்க, பல பேர் எழுதிக்கிறாங்க 2, 3, 4, 10 எழுதுவாங்க. எங்களுக்கே ஒரு சந்தேகம், எத்தனையிலடா அன்னு ஒரு சந்தேகம். தொழுகை இப்ப கடமையாகிடுச்சு. இந்த நோமுக்கு முன்னால, இந்த ஹஜ்ஜிக்கு முன்னால, இந்த ஜகாத்துக்கு முன்னால, ஏன் நபி அவர்கள் மக்காவில இருந்து மதீனாவுக்கு போறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னால, 3 வருஷத்துக்கு முன்னாலேயே தொழுகை கடமையாகிடுச்சு. தொழுகை இன்னைக்கு நேற்று கடமையாகினது இல்ல. இப்ப சில பேர்கிட்ட சொன்னா, ஏப்பா தொலைவாங்களே, வருவோமே இன்னும் பலவல்லையே, கொஞ்சம் கொஞ்சமா தான் வரணும், நீங்க நினைச்ச மாதிரி வரையலுமா? எங்கட வேலை, எங்கட சோழி, எங்கட தோட்டம் தரவுகள், எங்கட குடும்ப பிரச்சனைகள் எவ்வளவு இருக்குது, சமாளிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேருவோம். இப்படி பேசுற ஆக்களிக்கிறாங்க. இது இப்ப கடமையாக்குனதா? சோர்களே பெரியார்களே, தொழுகை என்பது இது நபி அவர்கள் மக்காவில இருந்து மதீனாவுக்கு போறதுக்கு முன்னால கடமையாகணும் ஒரு ஃபர்லு. தொழுகை என்பது அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த தொழுகையை நிரந்தரமாக தொழக்கூடியவங்களும் இருக்கிறோம், விட்டு விட்டு தொழக்கூடியவங்களும் இருக்கிறோம், நினைச்ச நேரத்துல கிடைச்ச நேரத்துல தொழுவுறாக்களும் இருக்கிறோம். இந்த ஈமான்தாரிகள் அல்லாஹ்வை அல்லாஹ்வாக ரப்பாக ஏற்றுக்கொண்டாக்கள் கிடைக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ள இல்ல என்று சொல்ற கையெழுத்து கொண்டு நான் வசத்துவோமா? எல்லாரும் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்கள் வெற்றியாளர்கள். ஈமான் கொண்டார்கள் எப்படி ஆளாக்களை இருப்பாங்க? தொழுகையில பயபக்தி தான். தக்பீரை கட்டுனா அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் கொடுக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனையை தவிர வேற சிந்தனைகள் வரக்கூடாது. அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளிலே எழுப்பாட்டி வச்சு எவ்வளவு காலம் தொழுதீங்கன்னு கேட்க போறல். எவ்வளவு காலம் தொழுதீங்க, எத்தனை ரகாத் தொழுதீங்க இல்ல, நீங்க உங்களோட தொழுகைகளை எப்படி தொழுவீங்க? குஷு குது அண்டா சமீபத்தில் ஒருத்தர் கேட்டாரு, என்ன பார்த்து கேட்டாரு, இந்த தொழுகையில பேணுதலாக தொழுவுறா எப்படி எப்பா தொழுவுறது? எவ்வளவு காலம் தொழுவுறீங்க? 50 வருஷமா தொழுகிறார். அவர்களே 50 வருஷமாக தொழுகிறாரு, இன்னும் தொழுகையிலே சிந்தனை வரல. எங்கட உள்ளத்துல கைய வச்சு பாருங்க, எங்கட உள்ளத்துல கைய வச்சு பார்ப்போமே. ஏண்ட தொழுகையிலே சிந்தனை வந்துடுச்சா? தக்பீரை கட்டுனா ஏண்ட சிந்தனை எங்க போகும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தொழுகையில் பயபக்தி உள்ளவர்கள் ஈமான்தாரிகள். இப்ப நான் ஒரு ஈமான்தாரியா? நான் அல்லாஹ்வை முழுமையாக நம்பினவனா? ஏண்ட தொழுகை சரியானு பார்த்தா நிறைய குறைபாடுகள் இருக்கு. நான் ஒவ்வொருத்தருடைய தொழுகைகளை பத்தி அது விலாவரியாக விவரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தக்பீரை கட்டி பார்த்தா விளங்கும் நம்முடைய தொழுகையுடைய அமைப்புகள். எனவே சகோதரர்களே பெரியார்களே, நம்முடைய தொழுகைகளை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, நாங்க எங்க அப்பா 10 வயசுல தொழுகையை பழக்கினாரு, நான் 60 வருஷமா தொழுகிறேன், இன்னும் அத்தஹியாத்து பிழை, இன்னும் சூரத்துல் ஃபாத்திஹா பிழை. நாளை மறுமை நாளையில ஹதீஸ்ல வந்திருக்குது, சில பேருடைய தொழுகையை சுருட்டி அல்லாஹ் முகத்துல எறியுவான். சகோதரர்களே பெரியார்களே, கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு காலங்காலமாக இவ்வளவு காலமாக எல்லா தேவைகளையும் ஒதுக்கி போட்டு வந்து தொழுகைகளை நாளை மறுமை நாளையில அல்லாஹ் சுருட்டி வீசிட்டான்னு சொன்னா எவ்வளவு பெரிய நஷ்டம்.